ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. ரெண்டு மேட்ச் சிறப்பாக முடிஞ்சிருக்கு. ஒன்று வந்து வெஸ்ட் இண்டீஸ் பல வருடங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க சீரீஸ் வின்னு. இன்னொன்று வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா T20 சீரீஸ் இப்போ டைல இருக்கு 1-1. டார்வின்ல நடந்த ரெண்டாவது T20 சவுத் ஆப்பிரிக்கா வந்து பலமா ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க இனிஷியல் தாட் சொல்லுங்க. எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்? பாகிஸ்தானோட அந்தாக்ஷரி ஸ்டார்ட் பண்ணலாமா முதல்ல? இல்லைன்னா ஆஸ்திரேலியா சவுத் உங்க ஆப்பிரிக்கா ஃபேவரட் சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்கா தானே? அதாவது ஆஸ்திரேலியா பாருங்க, நான் ஆனஸ்டா சொல்றேன், நோ மேட்டர் வாட், 9 T20 வின்ஸ் இன் அ ரோ. அது எப்ப இன்னொன்னு சொல்றேன், வெஸ்ட் இண்டீஸ் வீக்குன்றாங்க. வெஸ்ட் இண்டீஸ் போய் வெஸ்ட் இண்டீஸ ஃபைனல்ல செய்யறதெல்லாம் ஒரு சாமானியப்பட்ட விஷயமே கிடையாது. அடிச்சுட்டு இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் கன்வின்சிங்கா ஒரு போட்டு தள்ளினாங்க. டேஞ்சரஸ் டீம். நான் இந்த லாஸ்ட் 2 ICC டிராஃபிலையும் ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பே லேதுன்ட்டேன். இப்ப சொல்றேன் கேளுங்க, தே ஆர் கோயிங் டு பி எ மேஜர் ஃபோர்ஸ் கம் T20 வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் இயர் இன் இந்தியா. அண்ட் இந்த ரெக்கார்டெல்லாம் ஸ்டார்க்கு, கமின்ஸ், ஹெட் 3 பேரும் சேர்ந்து ஆடாம ஒரு கோர் டீமை அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி வெதர் யூ ஹவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் ஆர் நாட், தேர் வீக்கஸ்ட் லிங்க் இஸ் கிளென் மேக்ஸ்வெல். லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அவர் ஒருத்தர் தான் அவர் ஒரு பெர்ஃபார்ம் பவுலிங் பண்றாரு. ஆல்ரவுண்டர் ஆக்கிட்டாங்களா பீடாக்? இப்பெல்லாம் 4 ஓவர் போட்டு கொடுத்துட்றாங்க, ஒரு விக்கெட் எடுத்துடுறாங்க. ஒரு 15 ரன் எடுத்தாலே பெரிய விஷயமா இருக்கு. இப்பெல்லாம் நமக்கு வந்து ஐயோ 15 ரன் அடிச்சாரே பரவாயில்லையேன்னு தோணுது. ஓப்பனிங்கும் இறக்கி பார்த்துட்டாங்க. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண முடியும்? நம்பர் 3, நம்பர் 4, 5, 6, 7 ஓப்பனிங் எல்லாத்தையும் இறக்கி விட்டு இஸ் ஃபைண்டிங் வேஸ் டு கெட் அவுட். இப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப மேக்ஸ்வெல் மாதிரி ஒருத்தர் ஆண்டா, இங்கிலீஷ் மாதிரி ஒருத்தர் வெளியே உட்காரணும். அந்த மிச்சல் ஓவன் இஸ் ஷோயிங் லாட் ஆஃப் ப்ராமிஸ். கேமரூன் கிரீன் இஸ் ஷோயிங் லாட் ஆஃப் ப்ராமிஸ். இந்த பட் இந்த மேட்சுக்கு இஞ்சு இல்ல தானே இங்கிலீஷ். அத டிராவிஸ் ஹெட் உள்ள வந்துட்டாரு, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அததான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யூ ஹேவ் டு மிஸ் அவுட் ஆன் பிளேயர்ஸ் ஹூ ஆர் ரியலி பர்ஃபார்மிங். நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, என்ன நீங்க ஜோஷ் இங்கிலீஷுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்கன்னு. அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி எவ்வளவு வருஷமா அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறாருன்னு ஒரு தோராயமா நீங்க சொல்லுங்களேன். ஆஸ்திரேலியாக்கு எவ்வளவு வருஷமா ஆடுறாரு ஆஸ்திரேலியாக்கு? மேபி இந்த 23 வேர்ல்ட் கப்ல இருந்து ஆட ஆரம்பிச்சாரு. ODI வேர்ல்ட் கப்ல இருந்து மேபி ஒரு 3 இயர்ஸ். He is one of the players to score hundreds for Australia in all 3 formats in such a short span of time. அதுல டெஸ்ட்ல அவர் அடிச்சது திருப்புலின்னு சொல்ற கால்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். பட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட் இஸ் டேலண்ட் வித் பர்ஃபார்மன்சஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டோர்னமெண்ட் வின்னிங் கேம் சேஞ்சர் அவரு. சவுத் ஆப்பிரிக்காவும் பாத்தீங்கன்னா இப்ப கிளாசன் ரிட்டையர் ஆனாரு, இப்ப டேவிட் மில்லர் 100 ஆடிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாம் கவலையே இல்லை. இந்த லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் ஒருத்தரை பத்தி அந்த இதுலயே நான் இதுல பார்த்த போதே, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பார்த்த உடனே ஒரு மாதிரி ஒரு ஒரு கிளாஸ் தெரிஞ்சது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் அந்த பிரிவிஸ பத்தி நான் 2 வருஷம் முன்னாடி ஒரு போட்ட ட்வீக்கு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர் ரிப்ளை பண்ணாரு. இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு அவர் ஆடி ரெட் பால் கிரிக்கெட்லாம் ஆடி அதுக்கப்புறம் வரணுமா, டூ ஏலியா அப்படின்னு அவர் சொன்னாரு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல எனக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். டிவால்ட் பிரேவிஸ்லாம் ஜெனரேஷனல் டேலண்ட். மேட்சை எடுத்து இன்னைக்கு அது 3 விக்கெட் குயிக்கா போயிடுச்சு. ஒரு இடி இடிச்சாரு பாருங்க. சாதாரணமா சொல்றேன், ஜாஷ் ஹேசல்வுட், ஆடம் ஜாம்பா, ஷான் அபட், பென் டார்ஷ்வஸ், அது ஒன்றும் மட்டமான போலிங்லாம் கிடையாது. ஒரு 50க்கு 3 ஒரு மாதிரி போயிடுது. ஒரு நகத்துனாரு பாருங்க. அதை தவிர தே ஆல்சோ காட் லாட் ஆஃப் யங் டேலண்ட் தட் இஸ் ஃப்ளோயிங் இன் குவிண்டன் டிகாக் இல்லையா? சரி பரவாயில்ல. ஹென்ரி கிளாசன் இல்லையா? சரி பரவாயில்ல, கவலையே இல்ல. ஓவர் ஃப்ளோ ஆகுது டேலண்ட். அதாவது நான் என்ன சொல்றேன், ஆஸ்திரேலியாவுக்கு நிகரா சவுத் ஆப்பிரிக்கா நான் சொல்ல மாட்டேன். பட் தே வில் ஆல்சோ பி அ பவர் ஹவுஸ் டு கெட் இன் டு இது டாப் 4 செமிஃபைனல்ஸ். பட் எனக்கு என்னமோ அடுத்த ICC டிராபி, ஈவன் தோ மை ஹார்ட் வில் ஆல்வேஸ் பி வித் இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் உங்க மனசாட்சியை விட்டுட்டு நியாயமா நான் சொல்றதை ஒத்துக்கிறீங்களா, இல்ல பீடாக ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பே இல்லைன்றீங்களா? இல்ல ஐ வில் அக்ரி வித் பீடா. கண்டிப்பா இப்படி ஒரு டீம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் இந்த கமின்ஸ், ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், ஜாம்பா 4 பேர் இருக்காங்க 16 ஓவர் போடுறதுக்கு. இவங்க மேக்ஸ்வெலுக்கு 2 ஓவர் கொடுப்பேன் அடம் பிடிப்பாங்க. இன்னொரு ஆல்ரவுண்டர் அது யாரா இருந்தாலும் வச்சு ஓட்டிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ தே ஹேவ் த டீம். மேக்ஸ்வெல் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஹி நோஸ். ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தார் ஃபைனல்ல. அதனால நல்ல கோரை செட் பண்றாங்க. கண்டிப்பா தே ஆர் ஃபேவரட்ஸ் தான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா ஒரு புது அப்ரோச். இந்த கோச் பேட்டி கொடுத்திருக்காரு, பவுலரா இருந்தாலும் நீங்க பேட்டிங் பண்ணாதான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு. இப்ப மகாராஜனா அவங்க அதனால தான் கன்சிடர் பண்றது இல்லையா? என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இந்த இந்தியா அது வாசம் வீசுது அவர் பேட்டியில. பிஃபோர் இத சொல்றதுக்கு முன்னாடி
come T20 World Cup, there are two batsmen who are not bowling will be fit enough to bowl. Cameron Green and Mitchell Marsh. அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், ஹேசல்வுட், ஜாம்பா. நீங்க சொன்ன மாதிரி 16 கன் ஓவர். மார்ஷ் அப்ப போடுவார் போலிங்கு. கேமரூன் கிரீன் போலிங் போடுவார். அப்போ இந்த ஆரோன் ஹார்டின்னு ஒருத்தர் ஆனாரு. செம்ம டேலண்ட் அவரும். He might not find a place in the team, but he also looks very solid. He also looks talented. இந்த சவுத் ஆப்பிரிக்கா எப்படி அந்த ரூட் எடுக்கிறாங்கன்னா, அந்த காலத்துல நம்பர் 9 வருவாரு ஷான் போல்லக், இந்த நிக்கி போயே நம்பர் 9 வருவாரு. அப்புறம் மாமா பேட் சிம்காக்ஸ் நம்பர் 10 வருவாரு. கழுத்துல ஒரு கர்ச்சீஃப கட்டினது 6 அடிப்பாரு. இந்த ஸ்டீவ் எல்வர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும், சின்ன வயசுல பாத்துருப்பீங்க. அவரும் பேட்டிங் ஆடுவார். ஆலன் டொனால்ட தவிர எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க. அந்த ரூட்டை இவங்க எடுக்கணும்னு பாக்குறாங்க. அந்த ரூட்டை எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னொன்னு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, தேர் ஆர் 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். கேஷவ் மகாராஜ், தப்ரேஷ் ஷாம்சி, ஜார்ஜ் லிண்டே. இந்த 3 பேர்ல 2 பேர் பிளேயிங் லெவல்ல இருக்கணும், ஒருத்தர் வெளில இருக்கணும். அதுதான் ஸ்குவாடு. சும்மா தேவையில்லாம கசாமுசான் கன்ஃபியூஸ் இதெல்லாம் பண்றாங்க. இததான் இன்னைக்கு உங்க ஃபேவரட் பீட்டர் அவர் ஆடிட்டாங்களே, ஆனா ஜார்ஜ் லிண்டே உட்கார வச்சு ஆடி இருக்காங்க, முத்துசாமி உட்கார வச்சு ஆடி இருக்காங்க. நான் பெரிய ஃபேன் ஆஃப் பீட்டர், பட் ஆனஸ்டி இஸ் ஆனஸ்டி. நாங்க தூக்கி வளர்த்த பையன், நான் டேலண்ட் ஸ்கவுட் பண்ணன்றதுனால he cannot come ahead of மகாராஜ், ஷாம்சி ஆர் லிண்டே. இவங்க 3 பேர் தான். பீட்டர் ஹாஸ் டு வெயிட் ஃபார் his turn. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேட்ஸ்மேன் ஜார்ஜ் லிண்டே, கம்ப்ளீட் பேட்ஸ்மேன். ஆனா என்னன்னா போலிங்ல அந்த ஒரு சமயம் இந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது. கேஷவ் மகாராஜ் இஸ் a consistent bowler who will not pick you wickets, but will give you 4 ஓவர்ல 27 ரன். ஷாம்சி எப்படின்னா அட்டாக்கிங் பவுலர், கொஞ்சம் ரன் போவாரு, ஆனா விக்கெட் எடுப்பாரு. இவங்களுக்கு எந்த பேலன்ஸ் கரெக்டா இருக்கும்ன்றத பார்த்து இவங்க இது பண்ணணுமே ஒழிய, மார்க்ராமும் பாலிங். மார்க்ராம்லாம் நீங்க எப்படி பண்ணா 7th பவுலரா வச்சுக்கணும். ஃபயர் பவர் வித் பால் இருக்கணும். ககிசோ ரபாதா, மார்க்கோ ஆன்சன் இஸ் அ கமாடிட்டி. உங்களுக்கு 2 பக்கமும் பேட்டிங் போலிங் பின்னாடி டேமேஜ் பண்றதுக்கு ஆள் இருக்கு. சோ நீங்க அப்படி யோசிக்கணுமே ஒழிய, நான் 10 பேரும் போலிங் பண்ணணும், 10 பேரும் பேட்டிங் ஆடணும்ன்ற அவசியம் இல்ல. டைசன் ஸ்டப்ஸ் ரன் அடிக்கிறாரு, மார்க்ராம் ரன் அடிக்கிறாரு, உங்களுக்கு டிவால்ட் பிரீவியஸ் இருக்காரு, லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ், டேவிட் மில்லர், பிரையன் ரிக்கிள்டன். என்னையா பவர் வேணும் இதை விட உனக்கு? மார்க்கோ ஆன்சன் பின்னாடி பேட்டிங் ஆடுவாரு, இதை விட என்ன பவர் வேணும்? நீங்க எல்லாருமே பேட்டிங் ஆடணும், எல்லாருமே போலிங் போடணும்னா தான் அந்த மாதிரி பேலன்ஸை ட்ரை பண்ணி அடி வாங்குவீங்க. ஹோப்ஃபுல்லி அதை ஒரு அவர் எப்படின்னா, அந்த கொன்ராட் சுக்ரி ரொம்ப டஃப் மேன். அவரு அந்த ஈஸி லூப் ஹோல்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாரு. வெறிய கொண்டு வரணும்னு பாப்பாரு. ரொம்ப ஒரு டஃப் கோச் அவரு. இந்த மாதிரி செல்லக்குட்டியே கண்ணால் தட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஒரு ஹார்ட் மேன் அவரு. அதனால அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளு அப்படின்றதுனால ஒரு இதுல பேசிருக்கலாம் மொழியே. ஐ ஹோப் தட் இட் டசன்ட் மீன் இட் சீரியஸ்லி. சும்மா அந்த மாதிரி ரூட் அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களோட புதகுழியை அவங்களே வெட்டிப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கரெக்ட், அதே வியூ தான் நானும் நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்படியே பாகிஸ்தான் சம்பவத்துக்கு பாகிஸ்தானுக்கு போகணும்னா அதை எப்படி சம்மரைஸ் பண்ணணும்னா, இப்ப இவன் பேட்ஸ்மேன் உள்ள இருந்துட்டு 2 பேர் மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் கோச்சுக்கு. அவன் என்ன பண்ணுவான்? கோச்சு என்ன பண்ணு, பேட் ஃபுல் ஸ்டிக்கரை காமிச்சு சீசன் பண்றான். அவன் அங்க இருந்து திருப்பி மெசேஜ் அனுப்புறான், டாட் பால் ஸ்வரங்கள் நீயா அப்படின்னு. டாட் பால் ஆடும் குயில் நீதானா, வா டக் அவுட்டுக்கு வா. அப்படியும் இவனுங்க எப்படின்னா 280 சேஸ்ல அங்க போட்டி நடக்குது 2 பேருக்கும். எவன் 70 பால் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறான்னு. அவரு 80 பால்ல 50 அடிக்கிறாரு ரிஸ்வானு, இவரு 75 பால்ல 50 அடிக்கிறாரு. இங்க 4 பேர் என்ன பண்றான், பாபர் அசாம விராட் கோலியோட கம்பேர் பண்றான். அவங்கள எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளினுன்ற. நானு வேற எதுவுமே பண்ணக்கூடாது. நான் உங்களை சாதாரணமா கேட்கிறேன். நான் பாபர் அசாம ஹையா ரேட் பண்ணுவேன். ஒரு செம கிரிக்கெட்டர், செம பேட்ஸ்மேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 2 வருஷம் முன்னாடி நேபாளோட ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் செஞ்சுரியே அவர் அடிக்கல. நீங்க அவரை போய் கோலி மாதிரி ஒரு ஆளோட கம்பேர் பண்றீங்களா? ஒரு நியாயம் வேணாம். அவங்க உங்க ஃபேவரட் நீங்க பாடலே டாட்டு மேல, அது ரொம்ப ஃபேமஸ். அது உங்களுடைய பெஸ்ட் செல்லர் பாட்டு. அது டாட்டு மேல டாட்டு பின்ன டாட்டு மேல டாட்டே கொட்டுகிற நேரம் இது, கவர் டிரைவ், ஸ்ட்ரைட் டிரைவ், இப்போ கைக்கு போற நேரம் இது. அட அடிச்சா விக்கெட், அவுட் ஆனா பக்கெட், காரட பிரஷர் தான், எங்கும் லூசர் தான், எதிலும் விக்கெட் வையா அப்படி. நீங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்கான். அங்க கோச் அங்க இருந்து பார்த்து வைத்தறிச்சல பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் அப்படின்னு இந்த பக்கம் இங்க அட்ட பாபர் அசாம்,
அட் ஃப்ரண்ட் ஃபார் டிஃபென்ஸ் முகமது ரிஸ்வான், பேக் ஃபார் டிஃபென்ஸ் அப்படின்ட்டு. ஏயா அந்த ஒரு பிளேயர் இருக்காரு, ஜெனரேஷனல் டேலண்ட். இப்பயே சொல்றேன், அந்த காலத்துல இருந்து சொல்றேன் உங்களுக்கு. அந்த ஜாஹிர் அப்பாஸ், ஜாவேத் மியாண்டாட், இன்சமா முல்லக், யூனிஸ் கான், யோஹானா, முகமது நவாஸ், இந்த ஹசான் நவாஸ், இந்த கொட்டா கிளாடியேட்டர்ஸ் இப்போ ஒர்க் பண்ணும்போதே அவருக்கு ஒரு சரக்கு இருக்குன்னு தெரிஞ்சது. வேற லெவல் பிளேயரு. இவங்க ஃபர்ஸ்ட் ஓடியை தோக்க வேண்டிதான். 280 ரன் எல்லாம் அவங்க தலையால தண்ணி குடிச்சாலும் அவங்களால சேஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் முடிய வச்சுட்டு இருப்பாரு. அவரு முடிய வச்சுட்டு இங்க ஹெட் பேண்ட் போட்டு ஓடி வருவாரு. அவர் ஓடி வர்றத பார்த்தாலே உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு நீங்க சொல்லுங்க பாப்பா, யார சொல்றேன்னு. நீங்க சொல்லுங்க. ஹசான் அலி. அதாவது ஹசன் அலின்னு தெரியுது, அவர்தான் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கே ஓடுவார் அவரு. அது ஒரு லெவலுக்கு மேல. இது எப்படின்னா, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதே மாதிரி அங்க இன்னொரு டேலண்ட் இருக்காங்க, சுஃபியான் முகீம் அப்படின்னு ஒரு சைனமேன். 100 அகமதுக்கு இருக்கிற அந்த ஏர் ஸ்பீட் அவருக்கு இருக்கு. பட் 100 அகமதோட கம்பேர் பண்ண முடியாது. 100 அகமது வச்சு செஞ்சிடறாரு. பட் ஒன்ஸ் ஹி பட் கெட்ஸ் ஹசன் அலிலாம் ஒரு காலத்துல நல்லா போட்டுட்டு இருந்தாருல பீடாக். அவர் 2019 சாம்பியன்ஸ் ட்ராஃபியா ஹையஸ்ட் விக்கெட் யாருக்கு டேக்கர்னு நினைக்கிறேன். யாருக்கு போட்டுட்டு இருந்தாரு நல்லா, அதை சொல்லுங்க. 19 வேர்ல்ட் மொட்டையா கப்புக்கு முன்னாடி சொன்னா எப்படி? 2018 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. யார் எந்த டீமுக்கு நல்லா போட்டாரு அதை சொல்லுங்க. மொட்டை எப்படி சொன்னா எப்படி விடமாட்டேன். எந்த டீமுக்கு போட்டார் சொல்லுங்க. பீடாக் 2018 சொல்றேன், அப்ப நல்லா போட்டார், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபில. அதுக்கப்புறம் பேடா போயிட்டாரு. அந்த T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவோட தோத்தாங்க அது இல்லையா? அவருதான் காரணம், அந்த துபாயில அதானே. ஆமா. அதாவது ஒரு லெவலுக்கு மேல நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். யோ, நீங்க 280 சேஸ் நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, அந்த காஞ்சிபுரம் கோயில் அத்திவரதர் சிலையை வந்து 40 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் எடுப்பாங்க. அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? எனக்கு கிரிக்கெட் தவிர எதுவும் தெரியாது. கொஞ்சம் சாமி பக்தி ஒரு இருக்குன்றதுனால நான் சொல்றேன். அந்த மாதிரி 280 நீங்க 41 வருஷத்துக்கு ஒரு தடவை சேஸ் பண்றாரு. இந்த தருபா விக்கெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சு உடஞ்சி திரும்பும் அப்படின்னு. உடஞ்சி திரும்பினா இப்ப இவங்க எப்படின்னா ராஸ்டன் சேஸ் குடகேஷ் மோட்டியை வச்சு போறாங்க. இப்ப அவனுக்கு வந்து பேட்டிங் டெப்த வந்து இது பண்றாங்களாம். இந்த அப்ரார் அஹமதும் சுஃபயான் முக்கியமா ஆடிதான் க்ளோஸ் வெஸ்ட் இண்டீஸ் தடுமாறினாங்க 25 ஓவருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். சீரீஸ் டிசைடர் போன மேட்ச் நீ மண்ணை கவிட்டு நீ வரும்போது ஷைன் அஃப்ரீதி பார்த்தேன் உங்க ட்வீட் பார்த்தேன், அஃப்ரிடி உட்கார வச்சிருக்காங்க உங்க ட்வீட் பார்த்தேன். இல்ல, நான் உங்களை கேட்கறேன், நீங்க ஒரு ஹெட் கோச்சா இருந்தா சீரீஸ் ஆன் த லைன் ரொட்டேஷன் பாலிசி எடுப்பீங்களா? சீரீஸை ஜெயிக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட ஸ்ட்ரைக் பவுலர் விளையாண்டி ஆகணும்ல. சோ எனக்கு விஷயம் அவங்க ஒண்ணும் எங்க கைய போடுறது காலை போடுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அப்ரார் அஹமதுக்கு ஒரு பக்கம் அந்த சுஃபியான் முக்கியம் இருந்திருந்தாருன்னா மாட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் ஆனார் ஷையோப். பல்ல கட்சி அந்த ஜஸ்டின் கிரீஸ் அண்டர் ரேட்டட் பிளேயர், கிளாசிக்கல் பிளேயர், டாப் கிளாஸ் பிளேயர். ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்து 219 தெரியும் இன்னிங்ஸ் டிஃபிட். எனக்கு என்ன இப்ப அது 219 சரி இன்னிங்ஸ் டிஃபிட் வாங்கிடுவாங்க. நீங்க எப்படின்னா 2-1 ஜெயிச்சிருக்காங்க. நீங்க வாங்கின அடிக்கு சீரீஸ் ஷுட் ஹவ் பீன் 4-1 இன் ஃபேவர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ். 2-1 கிடையாது இது. அதே மாதிரி அந்த T20லயும் பாத்தீங்கன்னா எட்மயருக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் வந்துச்சு, அவர் வரல, ஃபுல் டீம் ஆடல. 2 T20 அவங்க தோத்ததும் க்ளோஸா வந்து தான் தோத்தாங்க. ஒரு மேட்ச் வந்து க்ளோஸா வந்து தான் ஜெயிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ், கடைசி பால் ஹோல்டர் அடிச்சு. தட் குட் ஹவ் ஆல்சோ பீன் எண்டட் அப் லூசிங். இப்ப இவங்க எங்க இருந்து வராங்கன்னா பங்களாதேஷ்ட தோத்துட்டு வராங்க. பங்களாதேஷ்ட தோத்துட்டு நான் வந்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ரீபில்டிங் ஃபேஸ், 2 வருஷத்துல டீம் சரியாகும்னா அந்த 2 வருஷம் எப்பயா முடியும்? எவன் வந்தாலும் என்ன சொல்றீங்க, எனக்கு 2 வருஷம் டைம் கொடுங்க, டீமை ரீபில்ட் பண்றேன் அப்படின்றீங்க. இப்படி ஒவ்வொருத்தரா 2 வருஷம் வந்து ரங்கராட்டினம் சுத்திட்டு போனா அந்த ரங்கராட்டினம் எப்பதான் நிக்கிறது? நான் உங்களுக்கு தெரியாம ஒரு கேள்வி கேட்கிறேன். இஃப் ஐ எம் ஹார்ஷ் ப்ளீஸ் அட்வைஸ் மீ, இஃப் ஐ எம் பிராக்டிக்கல் ப்ளீஸ் கிவ் மீ யுவர் வியூஸ். இல்ல யாருமே உண்மையிலுமே டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது உரைக்கும் கொஞ்சம். இட் பி ஹார்ட் ஹிட்டிங் தான். பட் அதான் டீம் ஜெயிக்கணும்னா தே ஹேவ் டு டேக் சம் ஹார்ஷ் கால்ஸ், ஹானஸ்ட் கால்ஸ். ஒருத்தராவது சரி ஒரு நாள் என்ன சீட்ல உக்காத்தி வை, நான் ஒன்னையே நாளைக்கு சாயங்காலம் வந்து அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு புகழேந்தி வரணும். கரெக்டா இப்ப வர்றவங்க எல்லாருமே எல்லாருக்கும் தெரியுது டீம் வந்து ஒரு சரிவுல போயிட்டு இருக்கு, எல்லாரும் தோத்துட்டே இருக்காங்கன்னா ஒரு புகழேந்தி வந்து என்ன சொன்னோம் 24 மணி நேரத்துல எனக்கு இந்த சரி, நான் கேக்குறேன், உங்களை கேக்குறேன், நீங்க ரெடியா? நான் ரெடி தான் சார், கேக்குற மாதிரி நானே சந்தேகமே கிடையாது. இங்க பாருங்க சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் புதுசா ஒரு பிரான்ச்சைசிட்ட போனா நான் கேட்கற கெடு ஒரே ஒரு வருஷம் தான்.
ஒரு எந்த நாள் இருந்து பாக்குறீங்களா? நீங்க இருந்து பாக்குறீங்களா விராட்? இது ஏன் எத்தனை முடியாது? கஷ்டம், எத்தனை சிக்கல், ஒரு ஹெட் கோச் ஆகுறது எவ்வளவு பெரிய இதுன்னு பாக்குறீங்களா? இல்ல நான் உங்களை கேக்குறேன். என்னோட அப்ரோச் அதுதான். புதுசா ஒரு பிரான்ச்சைசிக்கு போனா நான் கேட்கறது ஒரே ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் தான். ஆனா என்ன சொல்லுவேன், குதிரை வந்து கடிவாளம் என் கையில இருக்கணும். டீம் செலக்ட் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் என் கடிவாளம் என் கையில இருக்கணும். ஒரு வருஷம், ஒரே வருஷம் தான். நீ கேட்கிற டார்கெட் அச்சீவ் பண்ணலையா, வேலையை விட்டு தூக்கிடு. இப்ப நான் வந்து அதான் சொன்னேனே உங்களுக்கு. சோ இப்ப நீங்க வர்றவங்க எல்லாருமே எனக்கு 2 வருஷம் டைம் கொடுன்றான். அந்த 2 வருஷத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வேற ஒருத்தனை நான் கொண்டு வரேன்னு. அந்த வேற ஒருத்தன் வந்துட்டு என்ன பண்ணுவான்? அவங்களுக்கு எனக்கு வேணுங்கிற ஒரு 4 பேரை சேர்ப்பாங்க. 2 வருஷம் எனக்கு கொடுமா. இப்ப இந்த 2 வருஷம் கெடு. இது ஆயுள் தண்டனை கூட 14 வருஷத்துல முடிஞ்சிடும். இந்த தண்டனை எப்ப முடியும் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் ஒரு தீர்ப்பு சொல்லணும். அது வருத்தமா தான் இருக்கு விராட். ஏன்னா ஒரு நாள், ஒரு காலத்துல வாழ்ந்து கெட்ட குடும்பமாங்களா அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நான் அதான் சொல்றேனே, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு சேலஞ்ச் யுவர் செல்ஃப். ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, எல்லா இடத்துலயும் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, தட் இஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் இட் ஆர் ஸ்போர்ட் வில் ஹம்பிள் யூ. நான் எங்க போனாலும் ஜெயிப்பேன் திமிரெல்லாம் யாருமே சொல்லக்கூடாது. பட் என்ன நீ பண்ணணும்? எனக்கு ஒரு வருஷம் சான்ஸ் கொடு, என் உயிரை கொடுக்குறேன். ஜெயிக்க முடியலையா, நீ டிசைட் பண்ணு. ரிசல்ட் வரல, ஒன்னு தூக்குறேன்னு சொல்றியா, நீ தூக்கு. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. த டெசிஷன் இஸ் யுவர்ஸ். நான் வரும்போதே உனக்கு நான் கொக்கி போடுறேன். எனக்கு ஒரு 3 வருஷம் வேணும். நான் கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. என்ன கல்ச்சரை நீ எதுக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது கிரிக்கெட், கல்ச்சர் கிடையாது. அவன் என்ன வேணா சாப்பிடுறான், அவன் என்ன வேணா பண்டிகை இது பண்ணிட்டு என்ன வேணாலும் கொண்டாட்டம். அதை பத்தி எனக்கு என்னையா? எனக்கு வேண்டியது ஹோட்டல் ரூம் விட்டா கிரவுண்டு. உன் கல்ச்சரை பத்தி நான் ஏன் கத்துக்கணும்? உன் கல்ச்சரை பத்தி நான் யோசிச்சேன்னா எனக்கு 3 வருஷம் இல்ல, எனக்கு 30 வருஷம் தேவைப்படும். சோ வந்தியா, வந்த உடனே எடுத்த உடனே என்ன பண்ணாம்? ஒரு வருஷம் எனக்கு சான்ஸ் கொடு, நான் திருப்பி காட்டுறேன். முடியலையா, நீ என்ன வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்னு. ஒரு சில டீம் எல்லாம் பார்த்தேன்னா எனக்கு அதுதான் வந்து பாவமா இருக்கும். இப்ப வந்து எல்லாருமே கம்பீர குறை சொல்றாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்துட்டு அவரோட ரெக்கார்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு போட்டு இது பண்றாங்க. பேர் என்ன, சாம்பியன்ஸ் நம்மளும் டிராபி. உட்படதான், நம்ம உட்படதான். அதுல ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் சரியா பண்ணல விராட். தட் இஸ் அக்செப்டபிள். ஒத்துக்கிறேன். பட் சாம்பியன்ஸ் டிராபி ஒரு டிராபி அடிச்சு கொடுத்தாரா இல்லையா? See, ஒயிட் பால் நம்மளோட கிரிக்கெட்ல எஸ் டன், நான் எஸ் டன் வெல் இன் ஒயிட் பால் கிரிக்கெட், பட் இஸ் நாட் அப் டு த மார்க் இன் ரெட் பால் கிரிக்கெட். கரெக்ட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒயிட் பால் கிரிக்கெட்ல எஸ் ப்ரூவ்ட் தட் ஹி கேன் கெட் ரிசல்ட்ஸ் போது, ரெட் பால்ல ஹி கேன் பி கிவன் சம் மோர் ஆப்பர்ச்சுனிட்டின்ற. நான் கம்பீர வந்து வி ஆர் த ஒன் ஹூ பீன் ரிஃப்ளெக்டிங். இந்த மாதிரி குல்தீப் ஆள்ல, ஹர்ஷதீப் ஆள்ல, ஆனஸ்டா என்ன நமக்கு தெரியுமோ அதை சொல்லுவோம். ஒரு சிலருக்கு தப்பா படலாம், ஒரு சிலருக்கு ரைட்டா படலாம். யாரையுமே நம்ம வந்துட்டு உட்காந்து பார்ஷியலா சப்போர்ட் பண்ண மாட்டோம். when it comes to white ball cricket, the team has done well, the win percentage is very high. yes, red ball cricketல அவர் எழுந்திருக்கணும், இல்லைன்னு சொல்லல நான். அதுக்காக யூ cannot just over react on it saying that அவர் லாயக்கு இல்லைன்னு. அதெல்லாம் சொல்றது தப்பு. யூ should be given fair amount of time. இப்ப பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் தோக்குறாங்க. ஓம்லயும் தோக்குறான், அவையிலையும் தோக்குறான். கேட்டா எனக்கு 2 வருஷம் டைம் கொடுன்றாங்க. எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு டீமை செலக்ட் பண்றதுல இருந்து எல்லா பவரும் உனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு எனக்கு 2 வருஷம் கொடு, 2 வருஷம் முடியும் பாப்பீங்க, நல்லா ஏர்ன் பண்ணிட்டேன், வேற அந்த சிவியை வச்சு வேற இடத்துக்கு போறீங்க நீங்க. ஊ சென்டர் லாஸ். இதை ஏன் எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க? தில்லா ஒரு ஆளை எடுத்துன்னு வா, ஒரு வருஷத்துல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்றேன்னு ஒருத்தர் சொன்னா அவனை கொண்டு வா. என்ன சார் டேலண்ட் இல்ல பாகிஸ்தான்ல? சயீம் அய்யூப் டேலண்ட் இல்லையா? சல்மான் அலி ஆகா டேலண்ட் இல்லையா? முகமது ஹாரிஸ் டேலண்ட் இல்லையா? சுஃபையான் முக்தீம் டேலண்ட் இல்லையா? அப்ரார் அஹமத் டேலண்ட் இல்லையா? ஷஹீன் அப்ரீதி டேலண்ட் இல்லையா? என்ன டேலண்ட் இல்ல பாகிஸ்தான்? நான் உங்களுக்கு கேக்குறேன். பாகிஸ்தான் டீம் உங்களுக்கு ஸ்குவாட் இருக்கு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் காம்பினேஷன் தே பிளே, தட் இஸ் a different issue. உங்களுக்கு அந்த பாகிஸ்தான் டீமை பார்த்தால அடத்து இது லாயக்கு இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? எவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க. இல்ல விராட், இன்னும் ஜெயிக்கணும், ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம் கமிங் டேஸ்ல. உங்களோட வருத்தம் புரியுது எனக்கு. பாப்போம் ஒரு டர்ன் அரவுண்ட் இருக்கான்னு பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா டீமுமே நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுவேன். பாகிஸ்தான் நல்லா பண்ணும், வெஸ்ட் இண்டீஸ் நல்லா பண்ணும். ஜிம்பாப்வே டேலண்ட் இல்ல. ஜிம்பாப்வேக்கு why am I not bringing Zimbabwe into the picture? மறுநாடி வாங்கினாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட. இப்ப நியூசிலாந்து 600 அடிக்கிறான், அவங்க 1.5 நாள்ல ஆல் அவுட் ஆறாங்க. அவங்கள பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? அவங்களுக்கு டேலண்ட் இல்ல. யூ கிவ் him as much as time for them to learn to come. அவங்க இவ்வளவு தூரம் கம்பீட் பண்றதே பெருசு, வெல் டன் அப்படின்னு நீங்க ஜிம்பாப்வே சொல்லலாம். பாகிஸ்தான் வந்து ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்ச டீம். சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சிருக்காங்க, T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க, ODI வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு ப்ரூவன் சாம்பியன்ஸ். அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு டீம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு மண்ணக்கவருது வரவே கூட. எல்லா டீமுக்கும் ஒரு ஸ்லம்ப் வருது. இங்கிலாண்டும் தோக்கணும், அதே நீ இந்த மாதிரி போற வரவன்ட்டுலாம் தோக்குறானா இங்கிலாந்து? ஒரு ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த பேலன்ஸ் வின் அண்ட் லூஸ் லாசஸ்ல இல்லாத 2 டீம் ரைட் நவுனா வெஸ்ட் இண்டீஸும் பாகிஸ்தானும் தான். ஸோ
ஸோ உட்காந்து என்ன பண்ணும், என்ன பண்ணி இந்த ரட்டுல இருந்து வெளியில வரலாம் அப்படின்றது யோசிக்கிறத விட்டு மாறி மாறி தோத்துட்டே இருந்தீங்கன்னா there is absolutely no point whatsoever. ஆமா பீடா, பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் டேஸ் எல்லா டீம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் அவங்க தோற்றது வந்து பரிதாபம். பட் குட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ஒரு பக்கம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா டெவலப்பிங், ஆஸ்திரேலியா நீங்க சொல்ற மாதிரி ஃபேவரட்ஸ். கமிங் டேஸ்ல இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆகுது. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. ரொம்ப ஹாப்பி எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சதோட. சிவியர் ப்ரெஷர் பப்ளிக், நான் இங்க வெஸ்ட் இண்டீஸ்ல தானே இருக்கேன், பயங்கர ப்ரெஷர் மீடியா இடையில வச்சு வெளுன்னு வெளுக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு மச் நீடட் வின். ஐம் வெரி ஹாப்பி தட் தே ஒன். பாகிஸ்தான் ஆல்சோ நீட் டு ஃபைண்ட் தேர் வின்னிங் வேஸ். அடுத்து ஏஷியா கப் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை சீரிஸ் வருது. தே ஹேவ் டு ஃபைண்ட் தேர் வே. திருப்பியும் சொல்றேன், பாகிஸ்தான் இஸ் நாட் பேட் when it comes to what they have in paper, when it comes to talent and resources. வெஸ்ட் இண்டீஸ் தான் இங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் அங்கங்க ரிட்டையர் ஆகி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் ஒயிட் பால்ல வெஸ்ட் இண்டீஸ் doesn't look any bad at all. Hopefully these two teams find their winning ways. Australia is playing great cricket. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. It's going to be a threat in T20 World Cup. South Africa will also surely compete. டெஃபினட்டா டாப் ஒர்க் போவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் நிறைய இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நடக்க போகுது. இந்த 100 அதெல்லாம் பத்தி பேசுவோம். திரும்பி அடுத்த எபிசோடுக்கு வந்து உங்களை என்டர்டெயின் பண்ற வரைக்கும் வித் யுவர் வெரி ஓன் ஆக்டோபஸ். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.